பார்வதிக்காக ஒரே ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு. அதனால தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். அவங்க ரெட் கார்டு வாங்கி நிறைய அவமானப்பட்டு எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. ஸோ நான் அவங்கள எந்த திட்ட போகிறதும் இல்லை. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் இப்போவே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இந்த ஷோவில் ஃபஸ்ட்டு ஒரு மாதம் முழுக்க 3 ப்ரமோலையும் அவங்க தான் வந்தாங்க. இன்ஃபேக்ட் வைல்ட் கார்ட்ஸ் வர்றது வரைக்கும் இவங்களால ஷோவே ரன் பண்ண முடியல. அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க. எப்படி ஷோ ரன் பண்ணுறதுன்னு இல்லாமல் அவ்வளோ கயோஸ் வந்து பார்வதி க்ரியேட் பண்ணாங்க. அப்போ பிக் பாஸோ இல்லைன்னா விஜய் சேதுபதி சாரோ எப்போயுமே எந்த இடத்துலையுமே இன்டர்ஃபியர் பண்ணி நீங்கள் வாயை அடக்குங்க, நீங்கள் இப்படி ரூல்ஸை மதிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு எந்த இடத்துலையுமே அவங்கள வந்து ஒரு சின்ன வார்னிங் கூட கொடுக்கல. இவங்களும் நல்லா ஓட விட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. சரி நல்லா சண்டை போட்டுட்டோம், அந்த பொண்ணு இவ்வளோ பண்ணுதோ பண்ணட்டும், நமக்கும் அது கிடைக்கும் கண்டென்ட்டுங்கிற மாதிரி அவங்க இருந்தாங்க. ஏன்னா மற்ற யாரும் பெருசாக நிறைய ட்ராமா க்ரியேட் பண்ணுற பீப்புள் இந்த சீசனில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க. அதனால இவங்களும் பார்வதி ஆட விட்டு நல்லா ரசித்து அதை வச்சே ஃபுல்லாகவே எல்லா ப்ரமோவும் போட்டு எல்லா ஷோவையும் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. சீசன் 7 ஒரு கண்டெஸ்டன்ட் வந்தாங்க. மக்களுக்கு மற்றவங்க மேலே இருக்கிற கோவத்தை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வெளியில் பிஆர் வேறு வச்சுருந்தாங்க. வச்சுட்டு ட்ரிகர் பண்ணி அடுத்தவங்களுக்கு நடந்த சண்டையில் தானாக உள்ளே போயிட்டு ட்ரிகர் பண்ணி எல்லா கோவத்தையும் தான் மேலே திருப்பி இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. அவங்க பேர் எடுத்தால் கூட எல்லோரும் திட்டுவாங்க. அதுதான் இது எல்லாத்துக்கும் முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்கள பார்த்து தான் ஓஹோ இப்படி ட்ரிகர் பண்ணி நம்ம விக்டிம் ஆகி அதில் ஒரு ஹீரோயிசம் பண்ணால் நம்ம வந்து சூப்பராக வந்துடுவோங்கிற மாதிரி ஒரு தாட் நிறைய கண்டஸ்டன்ஸ்க்கு வந்துருச்சு. அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். அப்பயே கொஞ்சம் கண்டிச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க பார்வதி. அப்புறம் வைல்ட் கார்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க கொஞ்சம் பார்வதியை வீக்கெண்ட் எபிசோட்ஸில் கேட்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா கண்டென்ட் கொடுக்கறதுக்கு திவ்யா இருந்தாங்க, சாண்ட்ரா இருந்தாங்க, பிரஜன் இருந்தார். 3 பேர் கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி பிரச்சனை இல்லை, பார்வதியை நம்ம கொஞ்சம் அடக்கலாம், இவங்க இருக்காங்க எக்ஸ்ட்ரா ட்ராமா கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் கொஞ்சம் பார்வதி அப்பப்போ திட்டுனாங்க. ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆபாச குறியீடு இஷ்யூ தவிர வேறு எல்லாத்துலேயுமே பார்வதியை தட்டி கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. எல்லா சாட்டர்டே எபிசோட்லேயும் பண்ணிவிட்டு சண்டே எபிசோடில் வந்துட்டு திட்டிட்டு அப்படியே சாஃப்ட் ஆக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்களோட ட்ராமா வேணும். பட் இன்றைக்கி வந்துட்டு கடைசியாக வந்து அந்த எப்போ உங்களுக்கு வந்து அந்த ட்ராமா ஓவர் இதாகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுதோ அப்போ நீங்கள் ரெட் கார்டு கொடுத்துட்டீங்க. உங்கள் தள்ளி விட்டதுக்கு ரெட் கார்டு கொடுத்தது எல்லாமே கரெக்டுன்னு, அது எதுவுமே தப்புன்னு சொல்ல வரல. ஆனாலும் ஒரு 2 வாட்டி ஒரு வார்னிங் மட்டும் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஒருவேளை இந்த இன்சிடெண்ட்டையே தவிர்த்திருக்கலாம். அவங்க ஒரு மீடியம் லெவல் ட்ராமாவோட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நிஜமாகவே வந்து யாருமே வந்து வழி அனுப்பவும் வரல. ஒரு வீட்லேயும் ஒருத்தரை சம்பாதிக்கலை. பிக் பாஸும் ஒரு வார்த்தை பேசலை. தனியாக தான் வெளியே போனாங்க. யாருமே இல்லை, ஒரு ஃபோட்டோ இல்லை, எதுவுமே இல்லை. ரெட் கார்டுனா ஆப்வியஸ்லி அதை தான் பண்ணுவாங்க. வெளியே போகிறாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ மட்டமாக ஒரு பொண்ணை உங்களுக்கு ட்ரீட் பண்ணி அனுப்ப தெரியுது, அது தப்பு பண்ணுதுன்னு தெரிஞ்சு வேண்டாம் இனிமேல் நம்ம தூக்கி போட்டுடலான்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ இவ்வளோ தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரே ஒரு தடவையாச்சும் பார்வதியை கண்டிச்சிருக்கணுங்கிறது தெரியலையாங்கிறது தான் எனக்கு தோணுது. ஒரு எல்லோ கார்டு இந்த ரெட் கார்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இஷ்யூவில் ஒரே ஒரு எல்லோ கார்டு எத்தனையோ வாட்டி அவங்க அடிக்க போயிருக்காங்க. நேற்று கூட வினோத நம்மள கையோ வாங்கின மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லெவலுக்கு போயிருக்க மாட்டாங்க. கூட சேர்ந்து அமர்தனோட லைஃப்பும் ஸ்பாயில் ஆகிருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.